ஹலோ மக்களே, வெல்கம் பேக். கர்நாடகாவுடைய கடைசி வீடியோ இந்த வீடியோ. இப்போது நாங்கள் கர்நாடகாவில் லம்பாடி மக்களை தேடி நம்ம எங்கெங்கேயோ சுற்றுறோம். கடைசியாக ஒரு வழியாக நாங்கள் லம்பாடி மக்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தங்கினது பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக, எங்கேயுமே பே பண்ணி எங்கேயுமே தங்கணும், எல்லாமே ஃப்ரீயாக தான் தங்கணும். அப்படி கடைசியாக தங்கினது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுப்பட்டியில் தான். இந்த பட்டினா பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுப்பட்டி நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு இடங்களுக்காக இந்த பட்டியை நகர்த்திக்கிட்டே போவாங்க. நம்ம திடீர்னு பார்த்தோம், ஓகே இங்கே ஸ்டே பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்து தங்கியிருந்தோம். இந்த மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லம்பாடி மக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களை, ஆடு ஆட்டு பாலை கறந்தாவது தரேன், பாலையாவது குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு வேண்டான்னு சொல்லிட்டோம். இப்போ பார்த்துங்க, இப்போ இவங்க இருட்டில் எப்படி அவங்க இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துருவோமா. இப்போ அவங்களுக்கு இங்கே தான் தூங்குறாங்க. விடிய மேக்ஸிமம் தூங்காமல் தெரியல, ஏன்னா மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஆடுகள்லாம் தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த காவலுக்கு இருந்துட்டு அவங்க டீ சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பாடு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா சாப்பிட்டுட்ருக்காரு. இதான் மக்கள் இவங்களுடைய வாழ்க்கை. அதிகமாக இந்த ஆடுகளை தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்போடு சேர்ந்து இவங்க காவல் இருந்துகிட்டே அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. நாயும் மெயினாக இருக்குது. இந்த நாய்களாக தான் இந்த காவல். பையன் நாய் கூப்பிட்றோம் பாருங்க. ஒரு நீண்ட தூர பயணமாக கர்நாடகாவில் 7வது நாள், இன்றைக்கி கரெக்டாக 7வது நாள். இப்போ நாங்கள் போகிறது லம்பாடி, அதாவது லம்பாடின்னு சொல்லுவாங்க. இந்த மக்களை தேடி நமது பயணம் தொடர்ந்து கர்நாடகாவில் நிறைய இடங்களை சுற்றணும். இங்கே அங்கே நம்மளை அலைய விட்டு கடைசியில் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்காங்க. நேற்று எங்களுடைய அந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்க தெரியும், எறும்பு சாப்பிடக்கூடிய ஆப்பிரிக்க மக்களை பார்த்துக்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி வரக்கூடிய அந்த லம்பாடி மக்கள் போகக்கூடிய ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000-1500க்கு மேற்பட்ட ஆடுகள் இங்கே மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பட்டி போட்டிருந்தாங்க. அவங்களும் இங்கே தான் ஸ்டேவும் பண்ணுறாங்க. எங்களுக்கு பார்த்தப்போ இங்கே தங்கலான்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பார்த்திங்கன்னா இங்கே தான் எங்களுடைய டென்ட்டு ஸ்டே போட்டிருக்கோம். நல்ல ஒரு அருமையான தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் ஒரு கரடு முரடாக இருந்துச்சு. அதனால் இந்த சோளத்திலிருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு, அதாவது சோளத்தில் உளிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய வேஸ்ட்டுகள்லாம் அங்கே நிறைய கிடக்கு. அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு அந்த ஏரியாவை அப்படியே லெவல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டென்ட்டையும் போட்டு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தூக்கம். கொஞ்சம் பெட்டு மாதிரி தூங்கணும். இருந்தாலும் கீழே அந்த சோளத்தினுடைய ஒரு சில இது அப்படியே குத்திக்கிட்டும் இடைஞ்சலாக இருந்துச்சு. இருந்தால் நல்ல ஒரு அருமையான தூக்கமெல்லாம் தூங்கி முடித்து எந்திரிச்சிட்டு ஜஸ்ட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அதேமாதிரி அவங்க சப்பாத்தி சுட்ட ஸ்டைலெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் எப்படி இருந்தால் சப்பாத்தியே தான் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க எப்படி அதை சுடுறாங்க, என்ன சைஸு கரெக்டாக அந்த சட்டி தகுந்த மாதிரிலாம் சுடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போது இந்த இடம் பார்க்க ரொம்ப விசித்திரமாக எனக்கு இருந்தனால இதை பற்றி நம்ம ஒரு சின்னதாக இவங்களுடைய ஸ்டைலை அப்படி பார்த்துட்டு நம்ம லம்பாடி மக்களை தேடி நம்ம பயணம் தொடர போது வாங்க நம்ம இந்த மக்களை பற்றி ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நாய்கள் தான் இவங்களுக்கு மெயினாக ஒரு பாதுகாப்பு. அப்போ அந்த ஒரு கருப்பு இருக்கான் பாருங்க, அந்த கருப்பு கலர் நாய், அந்த நாய் தான் ரொம்ப டேஞ்சரான நாயம்மா. நாங்கள் வந்தப்போ அதுதான் ரொம்ப கடிக்கிற மாதிரிலாம் அது கடிக்கக்கூடிய நாயம்மா. இந்த நாய்கள்லாம் விடிய என்ன பண்ணுன்னா இந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காக இவங்க வளர்த்திட்ருக்கிற இந்த நாய்கள் குறைச்சிக்கிட்டே தான் கிடக்கு. யாராவது ஒரு அசைவு தெரிஞ்சிச்சுன்னா இந்த நாய்கள் குறைக்க ஆரம்பிச்சிருது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா முழிச்சிட்றாங்க. இவங்க நார்மலாக தூங்கிறாங்க. நாய்கள் கத்துனா மட்டும்தான் இவங்க முழிச்சுக்கிறாங்க. ரொம்ப அந்த நாயினுடைய பாதுகாப்பு தான் மெயினாக இருக்குது. இந்த ஆடுகள் ஒவ்வொரு ஆடுகளுடைய விலையை சொல்லும்போது 15,000, 20,000, 35,000, 40,000க்கு மேலே தான் இந்த ஆடுகள்லாம் விலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நம்ம ஈவினிங் வந்தப்போ இவங்க இந்தக்கா சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தாங்களா. இப்போ அவங்க காலையிலத்துக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த கையிலேயே தட்டி இவங்க காலையில் நேரமாக மணி 7 மணி ஆச்சு. அவங்களுடைய ஃபுட் ப்ராசஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆண்கள் இங்கே இருக்கக்கூடிய விறகுகளை வெட்டி அதுக்கான வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. நேற்று எங்கிட்ட கேட்டாங்க வேணுமான்னு, நாங்கள் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் நேற்று சரியான சாப்பாடு வீடியோ பார்த்துருந்தே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி பார்ட்டில்
அதுதான் எதுக்குன்னு தெரியல. சப்பாத்தி போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஈர துணி எடுத்து அது மேலே அந்த சப்பாத்தி மேலே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு திருப்பிடுறாங்க. எண்ணெய் ஊற்றின சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கேன், எண்ணெயே ஊற்றாமல் சப்பாத்தி பார்த்துருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் தண்ணியை மேலே தடவை சப்பாத்தி வந்து நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இவங்க இங்கே தான் தூங்கிட்டாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இங்கே தூங்கிட்டாங்க. இவங்களுடைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு பக்கத்தில் நம்ம டென்ட் போட்டோம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் பசங்க படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா சுற்றி ஒவ்வொருத்தங்க அந்த ஆட்டை மந்தையை சுற்றி வந்து அங்கங்கே படுத்துக்கிறாங்க. நாய்கள் இவங்களுக்கு முழு பாதுகாப்பாக இருக்குது. மெயின் ரோடுக்கு முன்னாடி தான் இங்கே ஒரு பட்டி இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் அங்கே ஒரு பட்டி இருக்குது. ஐயாவுடைய கெட்டப் தான் சொன்னேன். ஒரு கன்னடா மாதிரி தெரியல பார்த்தா. இதுதான் மக்களே, இந்த மக்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படியே நாங்கள் லம்பாடி மக்களை தேடி போகும்போது இந்த மக்களை சந்தித்தோம். ரோட்டோரமாக கத்தி, கடப்பாறை இதெல்லாத்தையும் வந்து பற்ற அடிக்க கொடுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இவங்க வந்து பற்ற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பகுதியில் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் இவங்க வந்து நம்ம போகும்போது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்களுக்கு கைவினை பொருட்கள் மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சாக்கு, அந்த சாக்கை வந்து நாலாபுரமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கலர்ஃபுல்லாக, இவங்களோட ட்ரெஸ்ஸில் இருந்து இவங்களோட கையில் காலில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து மார்வாடி மக்கள் அப்படிங்கிறாங்க. மார்வாடினாலும் நல்லா பிஸ்னஸ் பண்ணி டெவலப்லாம் இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் இவங்களும் நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய இந்த மாதிரி வந்து ரோட்டோரமெல்லாம் கத்தி கடப்பாறையெல்லாம் செஞ்சு விற்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. நாங்கள் போய் விஷயத்தை சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க எங்களுக்காக அவங்களுடைய ஒர்க்கையும் செஞ்சு காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய ஒரு பொழுதுபோக்கான விஷயத்தையும் நமக்கு வந்து பண்ணி காட்டினாங்க. அதையும் நம்ம பார்த்துருவோமா? ತಣ್ಣಗಾಯ್ತಾ? ಬಿಸಿ ಇದೆಯಾ? ಇಲ್ಲ ಇಲ್ಲ. அன்றாடம் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ரோட்டோரமாக கழிச்சாலுமே இவங்களுடைய இந்த மாதிரியான துணியிலிருந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையும் அவங்க டிசைனாக பண்ணிக்கிறது நம்ம வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. சரி, இவங்கள்ட்ட நம்ம கேட்டால் அந்த லம்பாடிகளை பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது தெரிஞ்சது இங்கேருந்து பக்கத்தில் தான் லம்பாடிகள் இருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக நம்ம அந்த லம்பாடி மக்களுடைய கிராமத்தை சென்று அடைஞ்சோம். இனி லம்பாடி மக்களை பற்றியான பல சுவாரஸ்யமான தகவலையும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. ஒரு வழியாக கர்நாடகா மாநிலத்தில் தார்வா டிஸ்ட்ரிக்டில் கல்கட்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த மக்கள் வாழ்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மக்களுடைய வரவேற்பே எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் நாங்கள் போய் கேமரா எடுக்க ஆரம்பித்தோடனே இவருடைய அப்பாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அவரை பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்காங்க, மாதிரி ரக்கடாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அந்த ரக்கடெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப அமைதியான மக்கள், சாஃப்டாக இருந்தாங்க. நம்ம லம்பாடின்னு கேள்விப்படும்போது என்ன நினைப்போன்னா லம்பாடிஸ்னால பயங்கரமாக வாயடிப்பாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு. ஆனால் இங்கே அப்படியே நேர் மாற்றமாக இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய உண்மையான வரலாறு. லம்பாடி மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னோன்னே ரொம்ப அன்பாக எங்களை வந்து நிறைய பேர் வந்து க்ரௌடாக சேர்ந்தாலுமே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஊர்களை சுற்றி காட்டினாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படியாப்பட்ட மக்களையாக வந்து நம்ம இத்தனை நாள் லம்பாடின்னு யாராவது வாயடிச்சானு ஏன் லம்பாடி மாதிரி வாயடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு மனசை வந்து
வந்து ரொம்ப ஒரு சங்கடப்படுத்துச்சு. இந்த அன்பான மக்களை பற்றி இந்த வீடியோலாம் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆடை தான் இவங்களுடைய ட்ரெடிஷ்னலான ஆடை. இந்த ஆடையை எல்லா நேரங்களிலும் அணிய மாட்டாங்க. இவங்களுடைய உகாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகை அப்புறம் தீபாவளி, கல்யாண நாட்களில் தான் இந்த ட்ரெஸ்ஸுகள் அதிகமாக போடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த அக்கா தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் இந்த மாதிரி வந்திருக்கோன்னு சொன்னோன்னே இவங்க வந்து அவங்களுடைய பேத்திக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த அப்படியே ஒவ்வொரு ஆளுகளாக கூட்டிகிட்டு வந்து ஜாயின் பண்ணி எங்களுக்காக வந்து அந்த வீடியோ எடுக்க வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லம்பாடி மக்கள் அப்படின்னா வாயாடிகள் கிடையாதுங்க. அது வந்து அதோடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லம்பாடிகளை பற்றியான வரலாறுகளை வந்து நான் கொடுக்குறேன். பார்த்து படிச்சுக்கங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. அது பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கர்நாடகாவை விட ஆந்திராவில் தான் வந்து இவங்களுடைய ஆள்கள் வந்து அதிகமாக இருக்காங்களாம்மா. இவங்க வந்து ஆரம்பத்தில் எங்கே இருந்தோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்து சுற்றி ஒவ்வொரு இப்போ எப்படின்னா வந்து வியாபாரம் விஷயமா அப்படி மாறி வந்து இப்போது இந்த கர்நாடகாவில் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. இதில் எல்லாப்பூரையும் கேனாம் சிர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது, ஒரு ஏரியா. அந்த இடத்துல ஃபங்க்ஷனை உகாதின்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாருமே அசம்பிள் ஆகி அந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்களாமா. அது வந்து இன்னும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் எங்களுடைய நேரம் இப்போ என்னென்னா நாங்கள் வந்து கரெக்டாக இந்த பகுதியில் இப்போ தான் வந்திருக்கோம். எங்களுக்கு தேடி கிடச்சது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்படிங்கிறனால அந்தந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு கூடிய விரைவில் அந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் வந்து நம்ம கலந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வந்து எத்தனை பேர் போட்டு வராங்க, எப்படி இருக்குது, அவங்க டான்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் வந்து போட்டு காட்டுறதுக்காக ஒரு அக்கா நம்ம அவங்களுக்கு கூப்பிட போயிருக்காங்க. அதெல்லாத்தையும் பொறுத்து பார்ப்போம். சூப்பராக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. அவங்க சும்மா இருக்காமல் அந்த அக்கா கூப்பிட்டு வந்துருக்காங்க பாரு. இவங்க தான் நமக்கு வந்து அந்த டான்ஸ் ஆடி காட்ட போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசாக வந்து அந்த டிசைன் அதிகமாக இருக்கிறது வந்து கம்மி பண்ணிடுவாங்க போல் தெரியுது. குழந்தைகளுக்கு வந்து அதிகப்படுத்துகிறாங்க அந்த டிசைனை. அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா அந்த 25 பைசா இவங்க அந்த பாப்பா போட்டிருந்ததும் கூட கொஞ்சம் ஓல்டு கம்மி தான். ஆனால் இது வந்து அதை விட பழைய காயினாக இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மின்னக்கூடிய வகையில் வந்து நிறைய கண்ணாடிகளை வச்சு கையிலேயே வந்து அந்த ட்ரெஸ்ஸுகளை தைச்சிக்குவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த ஒரு ட்ரெஸ்ஸுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து லேபருன்னு ஒரு 1000 ரூபா வச்சாலும் கூட இந்த ட்ரெஸ்ஸை தைச்சி முடிக்கிறதுக்கு வந்து 2 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து ஒவ்வொன்றுமே அவ்வளோ வந்து இதாக இருக்குது. அதேமாதிரி பாட்டியோடைய மூக்குத்தி பார்த்திங்கன்னா இந்த மூக்குத்தி இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து சூட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இதுதான் வந்து இவங்க போட்டிருக்காங்க. இவங்க எல்லா நாட்களும் வந்து இந்த ட்ரெஸ்ஸுகளை போட மாட்டாங்க. இப்போ நம்ம வந்ததுக்காக போட்டு காட்டுறாங்க. இவங்க வந்து தீபாவளி டைமு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பண்டிகை இருக்குது. மெயினாக வந்து திருமணம் டைமு, கல்யாண டைம் வந்து இவங்க எப்போவுமே வந்து இந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருப்பாங்க. கல்யாணமும் நல்லா கோலாகலமாக பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க. அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் இவங்களுடைய டான்ஸஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா இவங்க நம்ம வந்து சொல்லவே இவங்களாம் வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டி தராங்க. ஏன்னா இவங்களுடைய கலாச்சாரம் வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, மற்ற நபர்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக வந்து தைரியமாக நின்று காட்டுறதே வந்து பெரிய விஷயம். ஒரு சில இடங்களில் போய் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய வரலாறு என்ன, உங்களுடைய ட்ரெடிஷ்னல் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிராம மக்கள் எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த மக்களை பற்றியான முழு விவரங்கள் வந்து சொல்லித்தரது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க போட்டிருக்கூடிய ட்ரெஸ்ஸோடைய ரேட் என்ன ரேட்டுன்னு நினைக்கிறீங்க? செயின்மா இவங்க போட்டிருக்கூடிய ஒவ்வொரு ஆவணமும் பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குண்ணே. அந்த ரொட்டி ஐட்டம் தான் இங்கே வந்து போட்டு காய வச்சுட்ருக்காங்க வெயிலில். இது வந்து நார்மலாக எப்போ வேணாலும் எடுத்து அதை வந்து திரும்ப அதை வச்சு சாப்பிடுவாங்க போல் தெரியுது. நம்ம ஒரு டைம் சூடாக்கிட்டோன்னு சொன்னால் அதை வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க வந்து திரும்ப அதை வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க போல் தெரியுது. வேணும்போது யூஸ் பண்ணுற மாதிரி. சூடு இது கை வரைக்கும் இது வரைக்கும் போடுவாங்க. ஆமாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். Bayaro bagelo sarisonero, bayaro lo sarisonero, bayaro bagelo nero segere per
Sariso nero segelo nero Meriaro bagelo Sariso nero Meriaro bagelo Sariso nero Pale pardade udero Balaji re pale pardade udero Balaji re pale pardade ude bale serira me Balaji ude bale serira me Balaji ude bale nada kero da sai gene nana vada kero da sai gene gene vada kero da sai kiya sai sa teri sita beti na ansu ai Sonerite beto ito ba Sonerite para beto ito ba Sonerite para beto ito ba டான்ஸு கலாச்சாரம் நிறைய விஷயங்களை பார்த்தோம். ரொம்ப வந்து சுவாரஸ்யமாகவும் ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பாருங்கள். வந்து கேட்ட உடனே இவங்க அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எப்போவோ போட்டு ஆடக்கூடியதை எங்களுக்காக ஒருத்தவங்க வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க. இப்போ தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 அது இந்த பாப்பா தான் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட தெரியாட்டினாலும் அப்படியே நின்று கூட சேர்ந்து மேனேஜ் பண்ணி அப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. இந்த மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள். இன்னும் அடுத்த வீடியோக்களை சந்திப்போம். இன்னும் சூப்பரான கிராமங்களை தேடி நம்ம பயணம் தொடரும். இங்கேருந்து உங்கள்கிட்ட நான் விடைபெறுறேன். நன்றி, பை பாய்.